முதல்ல இன்னைக்கு நான் டாஸ்மார்க்கை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். டெய்லியும் கஷ்டப்பட்டுங்க. மதியம்லாம் கஷ்டப்பட்டுட்டு ஈவினிங் ஆனால் ஃபுல்லாக போயிட்டு சாராய கடையிலேயே செலவு பண்ணி பணத்தையும் செலவு பண்ணி உங்கள் உடல் நலத்தை கெடுத்துக்கின்னு குடிச்சிட்டு போதையில் விழுந்து கிடக்குது ரோட்டில். இந்த போதையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றுறது. குடும்பத்துக்கு ஒன்றுமே பண்ணாமல் குடிச்சு சீரழியுது. இதனால தான் ரெகுலராக தமிழ்நாடு நடந்துட்டு தான் இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், ஒரே தேவையை மொத்தமாக குடிக்காம கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. குடிக்கிறது நிறுத்துங்க சொல்றதுக்கு எனக்கு உரிமையோ இல்லை அதட்டவும் முடியாது. ஒரு பணிவான ஒரு வேண்டுகோளை உங்ககிட்ட சொல்கிறேன். அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. குடிக்கிறதால ஏற்படும் நன்மைகளை விட பாதிப்புகள் பல நூறு மடங்கு அதிகம். உயிரிழப்பு, உடல்நல பாதிப்பு, பணவெறியம், காலவெறியம், குடும்ப மகிழ்ச்சியின்மை, சுயமரியாதை இழப்பு, சமூகத்திலே உங்களின் மதிப்பு குறைவு, அது சொல்லிக்கினே போகலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க, கஷ்டப்பட்டேன், வேலை செஞ்சேன், அதனால தான் குடித்தேன், பாட்டிக்கு பணம் குடித்தேன், என்னால் குடிக்காமல் இருக்க முடியல, பழக்கமாச்சுன்னு சொல்லிட்டு. குடிங்க, தப்பு கிடையாது. குடிக்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது. அளவுக்கு அதிகமாக குடிக்கிறது தப்பு. ஒரு கோட்டர் எக்ஸாம்பிள், ஒரு மிடில் கிளாஸ் மேன் கோட் அடிக்கிறார். அவர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கோட்டர் தான். கோட்டர் மேலே அடிச்சா அவரால் நடக்க முடியாது, உழுந்துருவார். கோட்டர் தான் அவரோட கெப்பாசிட்டி. இருந்தால் அந்த கெப்பாசிட்டி அளவுக்கு நீங்கள் குடிக்கக்கூடாது. கோட்டர் பாட்டில் வாங்கிட்டீங்கன்னா அதை வச்சு நீங்கள் 2 நாளைக்கு ஒரு கட்டிங்காக குடிங்க. ஒரு ஆஃப் வாங்குறாரு, அவரோட கெப்பாசிட்டி ஆஃப் தான்னா ஒரே தம்பி ஆஃப் குடிக்காதீங்க. ஒரு 3 கட்டிங்காக 4 கட்டிங்காக பிரிச்சுங்க. திங்கட்கிழமை ஒரு கட்டிங், செவ்வாய்க்கிழமை ஒரு கட்டிங், புதன்கிழமை ஒரு கட்டிங், வியாழக்கிழமை ஒரு கட்டிங், 4 பாட்டை பிரிச்சுன்னு குடிங்க. உங்களுக்கு உடல் நலமும் பாதிக்காது, உங்கள் பணமும் மிச்சமாகும், உங்கள் குடும்பத்தையும் சந்தோஷம் இருக்கும். நீங்கள் கொச்சினே வந்துட்டீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்களே அந்த குடியை விட்டுட்டுவீங்க. நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களால் குடிக்க முடியாத நிலை கண்டிப்பாக ஏற்படும். மீண்டும் குடிப்பேன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்.